அண்மை செய்தி. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரிகள் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக அமுதா ஐஏஎஸ் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். யார் யார் எந்தெந்த இதுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. நிர்வாக காரணங்களுக்காக அவ்வப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்து அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் என்றால் சென்னை மாநகராட்சி ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் சமீரன் ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று அமுதா ஐஏஎஸ் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சத்யபிரதா சாஹுவை பொறுத்தவரையில் நீர்வளத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சுஷாந்த் சரத் ஜெரு ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் பொதுப்பணித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வள்ளலார் ஐஏஎஸ் போக்குவரத்து துறை செயலாளராகவும் பழனிசாமி ஐஏஎஸ் வருவாய் மற்றும் மேல்நிலை மேலாண்மை துறை செயலாளராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நிர்வாக காரணங்களுக்காக அவ்வப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் இன்றைய தினமும் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரின் இணை செயலாளராக இருந்த லட்சுமிபதியை பொறுத்தவரையில் தற்போது நிதித்துறையின் இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று பார்த்தோம் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறையின் இயக்குநராக இருந்த ராகுல் நாத் மற்றும் பிரகாஷ் ஐஏஎஸ்க்கு பதிலாக சென்னை அபிவிருத்தி ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதான அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்த சமீரன் தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கிய துறைகளை கவனித்து வந்த அமுதா ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் தற்போது உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதற்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக இருந்து வந்த ககன்தீப் சிங் பேடியை பொறுத்தவரையில் தற்போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் செயலாளராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசின் தரப்பில் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்து அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. ஐஏஎஸ் அதிகாரிகள் எந்தெந்த துறைக்கு பணியிட மாற்றம் செய்துள்ளனர் என்று குறித்த கூடுதல் விவரங்கள் கொடுத்ததற்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.